அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, வாழ்க்கையில் சில நேரங்களில் அனைத்து கதவுகளும் மூடப்பட்டு விட்டது போலவும் எந்த வழியும் இல்லை என்றும் தோன்றும். எவ்வளவு முயற்சி செய்தாலும் காரியங்கள் எளிதாக அமையாமல் மனம் சோர்ந்து போகும் தருணங்களும் இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் ஒரு முஃமினின் மிகப்பெரிய ஆயுதம்தான் துஆ. அல்லாஹ்விடம் மனமுருகி வேண்டும் போது முடியாதது என்று நாம் நினைப்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எளிதாக்க வல்லமையுடையவன். இன்று நாம் எந்த காரியமும் மிகவும் கடினமாக தோன்றும் நேரங்களில் அல்லாஹ்விடம் எளிமையை வேண்டி ஓதக்கூடிய ஒரு அர்த்தமுள்ள ஒரு அழகிய துஆவை பற்றி பார்க்கலாம். இந்த துஆவை முழுமையாக கேட்டு அதன் அர்த்தத்தினை புரிந்து கொண்டு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஓத முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய காரியங்களையும் எளிதாக்குவானாக. ஆமீன். இந்த துஆ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடம் எளிமையை வேண்டி கேட்கும் மிக அழகான ஒரு துஆ. இதனுடைய கருத்தானது, எந்த காரியத்தையும் நம்மால் மட்டுமே செய்ய முடியாது, அல்லாஹ்வின் உதவி கிடைத்தால்தான் அது எளிதாகும் என்பதை இந்த துஆ நமக்கு கற்றுத்தரும். இந்த துஆவை நம்பிக்கையுடனும் அல்லாஹ்வின் மீது முழுமையான தவக்கலுடனும் ஓதும் போது மனதில் அமைதியும் தைரியமும் கிடைக்கும். சிரமங்களை பார்த்து பயப்படாமல் அல்லாஹ்வின் உதவியை எதிர்பார்த்து முன்னேறக்கூடிய மனநிலையொன்று கிடைக்கும். உதாரணமாக, ஒரு மாணவன் முக்கியமான பரீட்சைக்கு முன் இந்த துஆவை ஓதி முயற்சியை தொடரும் போது பதற்றம் குறைந்து நம்பிக்கையுடன் அந்த பரீட்சையை எழுத முடியும். ஒரு தொழிலதிபர் புதிய தொழிலை தொடங்கும் முன் இதை ஓதும் போது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையுடன் சரியான முடிவுகளை எடுக்க மன உறுதி கிடைக்கும். குடும்ப பிரச்சனைகள், வேலை வாய்ப்பு, நேர்முக தேர்வு அல்லது வாழ்க்கையின் எந்த கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த துஆ அல்லாஹ்விடம் இதயத்தை அவனோடு இணைக்கச் செய்கின்றது. நினைவில் கொள்ளுங்கள், இந்த துஆவை ஓதுவதோடு மட்டுமல்லாமல் அதற்கான முயற்சியையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். முயற்சியுடன் சேரும் துஆவுக்கு அல்லாஹ் சிறந்த வழிகளை திறந்து வைப்பான் இன்ஷா அல்லாஹ். اللهم يسر ولا تعسر اللهم يسر ولا تعسر. அந்த துஆவினுடைய பொருள் என்னவென்றால், யா அல்லாஹ், என் காரியத்தை எனக்கு எளிதாக்குவாயாக, அதை எனக்கு கடினமாக்காதே. இந்த துஆவில் ஒரு முஃமின் தன்னுடைய சகல காரியங்களும் அல்லாஹ்வின் கையில் இருப்பதை உணர்ந்து அவனிடமே உதவி கேட்கின்றான். வாழ்க்கையில் எந்த செயலாக இருந்தாலும் அல்லாஹ்வின் உதவியின்றி அது முழுமையடையாது. யஸ்ஸிர் என்பது எளிதாக்குவாயாக, லா துஅஸ்ஸிர் என்பது கடினமாக்காதே. அதாவது, யா அல்லாஹ், நான் செய்ய நினைக்கும் காரியத்தை எனக்கு எளிதாக்கி அதில் இருக்கும் சிரமங்களையும் தடைகளையும் நீக்கி அருள்வாயாக என்பதே அந்த அழகான துஆவாகும். இந்த துஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய ஒரு துஆவின் பகுதியாகும். அதாவது, இந்த துஆ சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ், வாழ்க்கையில் எப்போது ஒரு காரியத்தை தொடங்குகின்றோமோ அல்லது ஒரு சிரமத்தை எதிர்கொள்கின்றோமோ அப்போது இதை ஓதலாம். பரீட்சைக்கு செல்லும் முன்,
வேலைக்கான நேர்முக பரீட்சைக்கு செல்லும் முன், புதிய வேலை அல்லது தொழிலை தொடங்கும் போது, ஒரு பயணத்தை ஆரம்பிக்கும் போது, முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன், குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிக்கும் போது, மருத்துவ சிகிச்சை அல்லது அறுவை சிகிச்சைக்கு செல்லும் முன், எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கும் முன்னும், அல்லது மன அழுத்தம், கவலை, சிரமங்கள் ஏற்படும் நேரங்களில் அல்லாஹ்வின் உதவியும் எளிமையும் தேவைப்படும் இந்த சூழ்நிலையிலும் இந்த துஆவை ஓதுவதோடு அதற்கு தேவையான முயற்சிகளையும் மேற்கொண்டு முழு நம்பிக்கையையும் அல்லாஹ்வின் மீது வைப்பதே ஒரு முஹ்மினின் பண்பாகும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த அழகிய துஆவை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அதிகமாக ஓதி பழகுங்கள். எந்த காரியத்தை தொடங்கினாலும் முதலில் அல்லாஹ்வின் எளிமையை வேண்டுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தன் மீது நம்பிக்கை வைத்து அவனை நாடுபவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.